லாஸ்ட் வீடியோவில் மாடல் வேர்ப்ஸான கேன் குட் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு மே பற்றி பார்க்கலாம். மே வந்துட்டு ஒரு மாடல் வேர்ப். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் ரெக்வஸ்ட் அண்ட் கிவிங் ரெக்வஸ்ட், பாசிபிலிட்டி, விஷஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது உத்தரவு வாங்குதல், உத்தரவு கொடுத்தல், ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. அப்புறமா விஷ் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். மேவை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் மே ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிவிங் பர்மிஷன், அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ மே கோ நவ். ஸோ நீ இப்பொழுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு பர்மிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், ஹீ மே கம் இன் த ஆஃபீஸ். அவன் அலுவலகத்தினுள் வரலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம். தேர்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் மே ப்ளே. மாணவர்கள் விளையாடலாம். ஸோ இது கிவிங் பர்மிஷனுக்கு கீழே வருது. இப்போது கெட்டிங் ரெக்வஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், மே ஐ கோ நவ். நான் இப்பொழுது போகலாமா. செகண்ட் ஒன், மே ஐ டேக் இட். நான் அதை எடுக்கலாமா. தேர்ட் ஒன், மே ஐ கம் இன். நான் உள்ளே வரலாமா. ஸோ இது கெட்டிங் ரெக்வஸ்ட். தேர்ட் ஒன், பாசிபிலிட்டி. நம்மளால் ஒரு விஷயம் முடியும், ஆனால் அட் த சேம் டைம் ஒரு டவுட்டோடு, ஒரு 50% டவுட்டோடு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டு நைட். ஸோ இன்றைக்கி மழை வந்தாலே வரலாம், மழை இன்றிரவு வரலாம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், இட் மே பி ட்ரூ. அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. இந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் விஷஸ், வாழ்த்துக்கள். ஸோ யூ மே வின் த கேம். நீ போட்டியில் வெற்றி பெறலாம் அப்படின்றது விஷுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், யூ மே லிவ் ஹாப்பிலி அண்ட் லாங். நீ சந்தோஷமாகவும் நீண்ட நாட்கள் வாழவும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு நார்மல் சென்டென்ஸ். இப்போ கொஷின் சென்டென்ஸாக வந்துச்சுன்னா மேவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே எப்பயுமே ஃபஸ்ட்டில் வந்துடும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் வேர்ட் மேவாக தான் இருக்கணும் எப்போ கொஷின் சென்டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ ப்ளே, மே தே கோ டு ஹோம், மே இட் ரெயின் டு நைட், மே இட் பி ட்ரூ. ஸோ மே ஃபஸ்ட் வேர்டாக வரணும். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா, மே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி தான் ஃபார்மேஷன் இருக்கணும். ஸோ இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு மே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ மே பக்கத்தில் நாட்டுங்கிற வார்த்தையை நம்ம எப்பயும் சேர்த்துக்கணும். ஸோ இப்போது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி வரணும்னா, ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் மே, அப்புறம் நாட், அப்புறமா ப்ரெசன்ட் வேர்ப், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே நாட் கோ நவ். ஸோ யூ சப்ஜெக்ட், மே அண்ட் நாட், அண்ட் கோ ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் நவ் ஆப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள், தே மே நாட் அக்செப்ட் இட். ஸோ இப்போ மேவை பேசிவ் வாய்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி வரணும்னா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் மே, அதுக்கப்புறமா ஒரு பி, அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள், இட் மே பி டன் பை மீ. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், ஸ்கூல் மே பி ஓப்பன்ட் டுமாரோ, ஹீ மே பி அரெஸ்டட். ஸோ எல்லாத்துலேயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்திருக்கா. ஃபஸ்ட் ஒன் டன், செகண்ட் ஒன் ஓப்பன்ட், தேர்ட் ஒன் அரெஸ்டட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷனில் நம்ம பண்ணுறப்போ நமக்கு பேசிவ் வாய்ஸில் நம்ம மே யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கான குவிஸ், நீ அவனை சந்திக்கலாம். இது கிவிங் பர்மிஷனுக்கு கீழே வரும். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் மே யூஸ் பண்ணி மாற்றி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் ஒன், அவர்கள் வகுப்பறையில் நுழையலாம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி மே யூஸ் பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.